அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கேன் நம்புகிறேன். புதுசாக யாராவது என்னோடய சேனலை பார்த்துக்கிட்டீங்கன்னா பாருங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன விளாக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மந்த்லி கிராசரி ஐட்டம்லாம் கொஞ்சம் வாங்க போகிறேன். அப்புறம் என்ன லன்ச் இன்றைக்கி அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். எப்போவுமே கிராசரி ஐட்டம் வாங்கும்போது பில் எதுவும் போட்டு போய் வாங்கினது இல்லை. டக்குன்னு போவேன், 4 பொருள் பார்த்து எடுத்துகிட்டு வந்துடுவேன். அந்த மாதிரி தான் நான் வாங்கிட்டு வருவேன். ஆஃபரில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த பொருள் நம்ம வீட்டில் இருக்கா இல்லையாங்கிறது நம்மளுக்கு தெரியாது, பில் போட்டு போகாதனால. அதனால் ஆஃபர் போட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக நான் வாங்கிடுவேன். இப்போலாம் அப்படி நான் வாங்குறது இல்லை. ஏன்னா நம்ம வாங்கிட்டு வந்தால் நம்ம வீட்லேயும் அதே பொருள் இருக்கிறனால அடிக்கடி நம்மளுக்கு வீணாக போயிடுது. நம்மளுடைய காசு அதிகமாக வீணாகுது. அது ஏன் இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ நான் அப்பப்போ என்ன பொருள் இல்லையோ அதை நான் பில் போட்டு வச்சிடுறேன். அதனால இப்போ எனக்கு மந்த்லி சேவிங்ஸில் அமௌண்ட் ஓரளவுக்கு எனக்கு குறைஞ்ச மாதிரி தான் இருக்குது. முன்னை விட இப்போ அதிகமாக எனக்கு செலவாகிறது இல்லை. நான் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா உளுந்தில் ஆஃபர் போடுவாங்க. 2 கிலோ உளுந்து இந்த மாதிரி வாங்கினோம்னா ஏற்கனவே நம்ம வீட்டில் ஸ்டோரேஜில் இருக்கிறத நான் பார்க்காம போயிடுறதுனால அதிகமாக வாங்கி 2-3 தடவை வீணாக போயிடுச்சு. சில பொருட்கள்லாம் காசு கொஞ்சம் ரொம்ப லாஸ் ஆனிச்சு. அதனால் இப்போ நான் பில் பார்த்து தான் வாங்குகிறேன். அதே மாதிரி ஸ்மார்ட் பஜாரில் நம்ம ஜாமான் போன மந்த் வாங்கும்போது ஒரு கூப்பன் கொடுத்துருந்தாங்க. அந்த கூப்பன் பார்த்திங்கன்னா 19 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன். அந்த கூப்பன் வச்சு நெக்ஸ்ட் மந்தில் இருந்து செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 3 மந்த்ஸ்க்கு நம்ம அந்த கூப்பனை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கூப்பன் வச்சு இந்த மந்த்லேயும் நம்ம கிராசரி ஐட்டம் வாங்கும்போது ரைஸ் வாங்கினோம்னா ரைஸ்க்கு 100 ரூபா ஆஃபர் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 99 ருபீஸ்க்கு ஜாமான் வாங்கினா அதுக்கு 100 ரூபா ஆஃபர் பண்ணுறாங்க. 1000 ருபீஸ்க்கு நம்ம வாங்கும்போது அதுக்கு 100 ருபீஸ் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் போனீங்கன்னா கேட்டு வாங்கிடுங்க, மறந்துடாதீங்க. நம்ம வீட்டில் இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா குடல், அப்புறம் இறால் கிரேவி. பொண்ணு குடல் சாப்பிட மாட்டா. அதனால் அவளுக்கு இறால் காலிஃப்ளவர் போட்டு கிரேவி மாதிரி வச்சுட்டு எங்களுக்கு குடல் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்குறேன். ஒரு சட்டி எடுத்து காய வச்சுருங்க. நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் சேர்த்து, ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்குங்க. அதுக்கப்புறமா தக்காளி, பச்சை மிளகா, புதினா, மல்லி, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் தக்காளியை சேர்க்கவும் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துருவேன். அந்த உப்பில் தக்காளி சீக்கிரமாக வெந்துடும். இல்லைன்னா இப்போ உள்ள தக்காளிலாம் வேகிறதுக்கு டைம் எடுக்குது. அது நல்லா வெந்து முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா எப்போவுமே அறக்க வேலை பார்க்கும்போது தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தீர்ந்து போயிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தீர்ந்து போயிடுச்சு. பார்த்தா கொஞ்சம் தான் இருந்துச்சு. இதை வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதனால் நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இஞ்சி சமமாக பூடும் எடுத்து இதில் போட்டு ஆட்டி எடுத்துக்கிட்டேன். நான் எப்போவுமே அறக்க வேலை பார்க்கும்போது தான் எனக்கு எப்போவுமே தீர்ந்து போயிடும். இந்த தடவை பார்த்திங்கன்னா கரெக்டாக அதே மாதிரி தாளிக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு தாளிக்கலான்னு பார்க்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தீர்ந்து போயிடுச்சு. அதை டக்குன்னு எல்லாம் வீட்டில் இருந்தனால எடுத்து அரைச்சாச்சு. அந்த ஏற்கனவே இருந்ததில் கொஞ்சோண்டு இருந்துச்சு, அதை எடுத்து ஃபஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சோம்ல இப்போ அதையும் எடுத்து போட்டுக்கலாம். ஏன்னா இதில் பழைய இதிலே கொண்டு போய் நம்ம புதுசாக போடும்போது சீக்கிரம் வீணாக போயிடும். அதனால நம்ம பழசை எடுத்துகிட்டு புதுசாக அப்புறமேல நம்ம வச்சுக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு டப்பாவை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி ஒரு 2 நிமிஷம் காய வச்சுட்டு வெயில்ல அதுக்கப்புறம் நம்ம அதில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். நல்லா இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாடை போனதுக்கப்புறமா இதில் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அப்புறம் பெப்பர் பொடி 3 சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. இப்போ நம்ம உரித்து வச்சுருக்கிற இறால் எடுத்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வீடியோவில் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா நான் இறால் அப்புறம் காலிஃப்ளவர் கிரேவின்னு சொல்லிட்டேன், மறந்துட்டு. சரி இல்லை, இது குழம்பு தான், இறால் குழம்பு. இதில் பார்த்திங்கன்னா இறால், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் எல்லாம் போட்டு குழம்பு மாதிரி வச்சு மார்னிங் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ்க்கு வெள்ளை சுண்டலை வச்சுருந்தேன். சரி, வெள்ளை கொண்டக்கடலை வச்சுருந்தேன். அதில் கொஞ்சம் பாக்கி இருந்துச்சு, அதையும் எடுத்து இந்த குழம்புல சேர்த்துட்டேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வெள்ளை கொண்டக்கடலைலாம் நல்ல உடம்புக்கு சத்து தரக்கூடியது. அதனால் ஏன் போட்டு வீணாக்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தூக்கி குழம்புல நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குடல் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி தண்ணியில் அவிச்சி வச்சாச்சு. இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு நல்லா குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறமா தேவையான அளவு ஆயில் சேர்த்து
ஆயில் நல்லா சூடானது பட்டை கிராம்பு ஏலம் எல்லாம் போட்டு நல்லா வெடித்ததுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம அதில் வந்து தக்காளி சேர்த்து மெரூன் கலரில் வந்துடக்கூடாது. பிரியாணிக்கு தான் ரொம்ப நல்லா முருகி நல்லா மெரூன் கலராக வந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் குழம்புக்கெலாம் அப்படி வரக்கூடாது. நான் மல்லி இஞ்சி பூடி பேஸ்ட் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். நான் வேர் பண்ணி இருக்கிற இந்த சாரீஸ் பார்த்திங்கன்னா இது புதுசாக லான்ச் பண்ணது தான். கம்ப்யூட்டர் ஃப்ரெண்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். சாஃப்ட் சில்க் ரொம்ப நைஸாக இருக்கும். பொசு பொசுன்னு இருக்கும். ரொம்ப நைஸ்னால் கண்ணாடி மாதிரி இல்லை, சாஃப்டாக பொசு பொசுன்னு அழகாக இருக்கும். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 500 ரூபீஸு. டிசைன்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. நான் வந்து ஒரு டிசைன் மட்டும் தான் யூஸ் பண்ணேன். இதில் எத்தனையோ வகையான டிசைன்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து வீடியோ ஷேர் பண்ணுறேன். வெங்காயம் வெந்துருச்சு. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்து நம்ம வந்து உப்பையும் சேர்த்துடலாம். உப்பு சேர்க்காம தக்காளி நல்லா சீக்கிரம் மசிஞ்சிருவாங்க. நல்லா வெந்துடும். நல்லா தக்காளி வெந்ததுக்கப்புறமா இஞ்சி பூடு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூடு பேஸ்ட்டு பச்சை வாடை போனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மிளகாய்த்தூள்லாம் சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து குடல் வந்து இப்போ கிரேவி மாதிரி தான் வைக்க போகிறோம். குழம்பு மாதிரி வைக்க போகிறது இல்லை. ஏன்னா ஏற்கனவே இறால் குழம்பு வச்சுருக்கு. பொண்ணுக்கு கொடுத்துட்டு அதில் குழம்பு இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால குடலை பெரட்டிடலாம்னு சொல்லிட்டு இது நல்லா வெந்துருச்சு. தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதில் என்னென்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கறி மசாலா தூள், அப்புறம் கொஞ்சமாக வந்து நான் மட்டன் மசாலா, ஆச்சி மட்டன் மசாலா இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம மசாலா தூளோட அந்த டேஸ்ட்டு சேர்க்கும்போது தனியாக நான் செஞ்சு சாப்பிட்டதில்லை. மட்டன் மசாலா வந்து ஆச்சியில் இப்படி நம்ம மசாலாவோடு சேர்ந்து சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்குது. தனியாக உள்ள டேஸ்ட்டு எனக்கு அவ்வளோக்கா பிடிக்கலை. நல்லா மசாலா போட்டு நல்லா வதக்கியாச்சு. நம்ம ஏற்கனவே குடலை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி சுடுதண்ணியில் போட்டு நல்லா அவிச்சு எடுத்து வாஷ் பண்ணி வச்சாச்சு. ஒரு 6-7 பட்டை மிளகா, காஞ்ச மிளகா சேர்த்துருக்குறேன். அதுவும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா குடலை சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்குங்க. ஒரு 4-5 நிமிஷம் எண்ணெயிலேயே வேகட்டேன். அப்போ தான் அது கொஞ்சம் நல்லா சுருள நல்லா இருக்கும். நம்ம வந்து அதை செய்கிறதுக்கு எண்ணெயில் வேகிறப்போ அதோடைய டேஸ்ட்டு கொஞ்சம் சூப்பராக இருக்கும். அதனால் எண்ணெயிலேயே வேக வைங்க. அந்த எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து தண்ணி சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம தேவையான அளவு தண்ணியை சேர்த்து ஒரு 8 விசில் போட்டுக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் பெரிய குடல், அதனால 4 விசில் 5 விசிலில் வேகாது. ஒரு 8 விசில் 9 விசில் தாராளமாக போட்டுக்கலாம். தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கறி மசாலா தூள் சொன்னேன்ல, அதையும் இதில் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மட்டன் மசாலா, ஆச்சி மட்டன் மசாலா அது சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வேக வச்சு வச்சுருந்தோம். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கறி மசாலா தூள் சேர்த்து அதையும் நல்லா வேக வச்சதுக்கப்புறமா அந்த மசாலா பச்சை வாடை போனதுக்கப்புறமா தண்ணியை சேர்த்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இதிலே நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்குறதா இருந்தால் ஒரு 5 விசில் முடிஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு விசில் போனதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு 4 விசில் போட்டுக்குங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்திங்கன்னா இறால் குழம்புல கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு 2ம் சேர்த்துருந்தனால நான் வந்து இதை வந்து சும்மா வெறும் கிரேவி தான் பண்ணியிருந்தேன். கிழங்கு எதுவும் சேர்க்கலை. நம்ம வீட்டு லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். மெனு என்னென்னு பார்த்தோம்னா இறால் குழம்பு, அப்புறம் குடல் கிரேவி, அவிச்ச முட்டை, மாசி கூட்டு, அவ்வளவுதான். லஞ்ச் பார்த்திங்கன்னா நல்லபடியாக முடிச்சாச்சு. நம்ம வாங்கிட்டு வந்த கிராசரி ஐட்டம்லாம் எடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா நம்ம கடைக்கு தேவையான திங்ஸு, அப்புறம் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே சேர்த்து தான் நான் எடுத்துருக்கிறேன். பெரும்பாலும் கடைக்குள்ள ஜாமானை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு தனியாக தான் நான் ஜாமான் எடுப்பேன். அதை மாதிரி தான் லிஸ்ட் போட்டிருந்தேன். இப்போ வந்து நான் வீட்டுக்கு மட்டும் தேவையான ஜாமானை தனியாக வாங்கியிருக்கிறேன். அதான் நான் இப்போ உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். பட்டர் பீன்ஸ் வந்து நான் எப்போவுமே வாங்கிடுவேன். ரேட் பார்த்திங்கன்னா 220 ரூபீஸ். பொண்ணுக்கும் பையனுக்கும் பட்டர் பீன்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். எங்களுக்குமே பிடிக்கும். நார்மலாகவே எதுவும் இல்லைனாலும் பட்டர் பீன்ஸை போட்டு இறால் கிரேவி மாதிரி பண்ணிடுவேன். இறால் இருந்தால், காலிஃப்ளவர் இருந்தாலும் இறால் மட்டும் இருந்துச்சுன்னா போதும், ஏதாவது கிரேவி மாதிரி பண்ணி கொடுத்துருவேன். சும்மா வந்து பட்டர் பீன்ஸை பண்ணினா எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஏதாவது இறால் குழம்புல போட்டு கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க. இந்த பழம் பார்த்திங்கன்னா 3 பழம் வந்து 5 பழம் வந்து 350 ரூபா. 1 கிலோ வந்து 239 ரூபா போட்டுருந்துச்சு. 1.5 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து அது வந்து லாகியில் தான் வாங்கினேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கத்தரிக்காய் வந்து நான் வெளியில் வாங்கினேன். 1 கிலோ வந்து 60 ரூபா. 1.5 கிலோ இருந்துச்சு. அப்புறம் முள்ளங்கி பார்த்திங்கன்னா 1/2 கிலோ எடுத்துக்கிட்டேன். அவரைக்காய் 1/2 கிலோ, கேரட் 1 கிலோ, பீட்ரூட் பார்த்திங்கன்னா 1 கிலோ 27 ரூபா தான். அதில் வந்து நான் 1 கிலோ எடுத்துக்கிட்டேன்.
கேரட் ஏன் நான் அதிகம் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, கேரட் ஜூஸ் போட்டு குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன். அதனால தான் கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டு வந்தேன். விலை பார்த்தீங்கன்னா ரூ. 87 போட்டிருந்தாங்க 1 கிலோ. ரெண்டாவது நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து V7 பேனாக்குள்ள டேங்க்கு. சரி இதுவும் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ₹550. பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஐட்டம். அப்புறம் நம்ம வந்து பசங்களுக்கு கொடுக்க வேண்டியது ஹெல்த்தியான ஐட்டம். ரெண்டும் ஒன்று சேர்ந்துருக்காப்புல பார்த்து தான் நம்ம வாங்கினேன். நூடுல்ஸ்னால் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நான் குதிரைவாலி நூடுல்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். போன தடவை பார்த்திங்கன்னா கேழ்வரகில் எடுத்துகிட்டு வந்தேன். இந்த தடவை வந்து குதிரைவாலியில் எடுத்திருக்கேன். இது எல்லாமே நம்ம வீட்டுக்கு தேவையான திங்ஸ் தான். காப்பித்தூள் பார்த்திங்கன்னா 300 சில்லற. ஆஃபர் வந்து ₹100 கொடுத்துருந்தாங்க. ₹120 என்னமோ ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. அதனால் நான் 2 எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் மட்டன் மசாலா வந்து நான் அந்த குடலுக்கு கறி குழம்பு இதுகளுக்கு யூஸ் பண்ணுவோம் சேர்த்துக்குருவேன். அதனால் அதில் ஒரு 2 பேக்கெட் எடுத்துக்கிட்டேன் 100 கிராம் பேக்கில். ஸ்மார்ட்டில் நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்குன்னு பார்த்திங்கன்னா 100 கிராம் பொருள் 2 வாங்கினா 1 ஃப்ரீன்னு போட்டிருப்பாங்க. நம்ம ஒரு பேக்கெட் எடுத்தால் கூட அதில் வந்து விலையை கம்மி பண்ணி தந்துடுறாங்க. அதனால் பொதுவாக எனக்கு நாங்கள் ஜாமான் வாங்க ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏவிடி கம்பெனிலேருந்து இந்த தேயிலை வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 200க்கு மேலே. ஆனால் ஆஃபரில் வந்து ₹100ன்னு போட்டிருந்தாங்க. அதை நான் 2 பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன். யூஸ் பண்ணி பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆஃபர் இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ அதே ரேட் தான். 200க்கு மேலே தான் இப்போ வாங்க முடியும். நல்ல வேலை வாங்கும்போதே 2 வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு இப்போ இது 1 மந்த்துக்கு மேலே, சொல்லப்போனால் 2 மந்த்துக்கு மேலே எனக்கு யூஸ் ஆகும். இது லிக்விட் பார்த்திங்கன்னா இதுவும் ஆஃபரில் போட்டிருந்தாங்க. சரி இதையும் வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஏற்கனவே சர்ஃப் எக்ஸல் 2 பேக்கெட் இருக்குது. சரி இதையும் வாங்குவோம்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். உளுந்து வாங்கிட்டு வந்ததோட மில்லட் மாவு ஆட்டி வச்சிடலாம்னு சொல்லிட்டு தான் எடுத்துருக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேப்பை உளுந்து 2யும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டேன். அப்படியே ஊற வச்சுட்டேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா அரிசி அதையும் எடுத்து ஊற வச்சுட்டு கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் அதையும் சேர்த்து ஊற வச்சுட்டேன். இது நல்லா ஊறட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்னிங்கே ஊற வச்சு வச்சாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா வாஷ் பேசனில் வந்து ரொம்ப அழுக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி அதையும் கையோட வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா பாத்திரத்தை தேய்ச்சிட்டு சிங்கை வந்து தேய்ச்சி விடாமல் கழுவி விடாமல் வச்சாச்சு. அதனால தான் காலையில் கொஞ்சம் இப்படி இருந்துச்சு. அதுக்கு தோத அந்த அரிசி கலைஞ்ச தண்ணி எல்லாம் ஊற்றவும் அந்த வெள்ளை வெள்ளையாக ஒரு மாதிரியாக தெரிஞ்சு சரி கையோட வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு விம்ஜெல் ஊற்றி அப்படியே 2 டைம் அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு அதோட க்ளீன் பண்ணியாச்சு. ஒரு 4-5 ட்ரிப் நல்லா தண்ணியை திறந்து விட்டு வாஷ் பண்ணி விட்டாச்சு. அரிசி ஊற போட்டிருக்கிறது வந்து நல்லா ஊறட்டும். இது வந்து நம்ம ஒரு ஈவினிங் போல் எடுத்து ஆட்டி வச்சிடலாம். அரிசி நல்லா ஊறி வச்சு நம்ம டீலாம் போட்டு குடித்தாச்சு. இப்போ மாவை ஆட்டி வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் எடுத்துருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த தட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளேட்டு புதுசாக இப்போ வாங்கினது தான். அந்த கீழே இருக்கிற ஸ்டிக்கரு அது வந்து அப்படியே ஒட்டி இருந்துச்சு. புதுசில் 2 அழகாக இருந்துச்சு. நான் பார்த்தா அந்த மூடியை எடுத்து மாவு ஊறப்பட்டதை தூக்கி மூடி வச்சுட்டேன். மூடியை தூக்கும்போது ஸ்டிக்கர் சேர்ந்து விட்டுரும் போல பிஞ்சிட்டு வந்துருச்சு. சரி எப்படி இருந்தாலும் யூஸ் பண்ணுறது தானே, பழைய திங்ஸாக தானே போக போகுது. இருந்தாலும் அது வந்து ஸ்டிக்கர் பிக்காமல் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் வந்து ஒரு கெத்தாக இருக்கும் புதுசுன்னு சொல்லிட்டு. ஸ்டிக்கர் ரிமூவ் ஆனோன்னே என்னமோ நம்ம எப்போவும் யூஸ் பண்ணுற பிளேட் மாதிரி ஆயிடுச்சு. மனசு கொஞ்சம் டல்லாகிருச்சு. சரி ஓகே இப்போ நம்ம மாவை ஆட்டி எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உளுந்து அப்புறம் வந்து கேப்பை எல்லாத்தையும் போட்டது நான் ஆட்டி எடுத்துட்டேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ரைஸ் ஆட்டி எடுத்தாச்சு. என்னோடய கைக்கு பார்த்திங்கன்னா புளிக்கவே புளிக்காது மாவு எவ்வளோதான் பிசைஞ்சு வச்சாலே. இதில் தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நான் பிணைஞ்சி வச்சுட்டேன். என்னுடைய கைக்கு பார்த்திங்கன்னா புளிக்காது. எங்கள் அம்மாவெலாம் இப்படின்னு தொட்டு பிணைஞ்சாங்கனாலே புளிச்சிரும் மாவு. நான் எத்தனை தடவை தான் பிணைஞ்சி எப்படி தான் வச்சாலுமே எனக்கு புளிக்காது. அதனாண்டி சரி நம்ம முத நாள் ஆட்டி வச்சோம்னா தான் ஓரளவுக்கு புளிக்கும். 2 நாள் மறுநாள் போய் தான் என்னுடைய மாவுக்கு வந்து புளிப்புத்தன்மையே கிடைக்கும். அந்த மாதிரி நானே எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், கிடைக்கல. மாவு எப்போவும் புளிக்காது. அப்புறம் பிசைஞ்சு வச்சாச்சு. பழைய மாவை ஸ்டோர் பண்ணி வச்சுடுவேன். இல்லைன்னா நம்ம ஒரு டப்பாவில் வந்து அரை டப்பா மாவு வச்சா தான் அது பொங்குறதுக்கு கரெக்டாக இருக்குது. நம்மளுக்கு கைக்கு புளிக்காது. அதனால் நம்ம வந்து நார்மலாக வச்சிடுறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சரி மாவை ஆட்டி முடித்ததோடையே மிக்சியும் கழுவி கவுத்தி வச்சிடலாம்னு சொல்லிட்டு மிக்சியை கழுவி கவுத்தி வச்சுட்டேன். பிளேட்லாம் எடுத்தேன்ல அதையும் எடுத்து கழுவி வச்சாச்சு. இருந்தாலும் மனசுக்குள்ளே வந்து ஒரு இது எப்படின்னு பார்த்திங்கன்னா மாவு பொங்கிருமோ வலிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை தான் நம்ம மேலே வந்து மாவு நம்ம கைக்கு இன்றைக்கி புளிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து இப்படி வச்சேன். பொங்கி வலிஞ்சாலும் அதுக்குள்ளேயே வலியிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பொங்க வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் மனசில் ஒரு இது. கடைசியில் காலையில் திறந்து பார்த்தேன். நான் எப்படி மாவாட்டி வச்சேனோ அப்படியே தான் இருந்துச்சு. அதே 3/4 டப்பா தான், கொஞ்சம் கூட கூடி மேலே வரலை. சரி நம்ம கைக்கு அவ்வளோதான், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.